உங்களுக்கு உழைக்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த உசுறு. மெழுகுவர்த்தியாக உங்களுக்காக உருகி உருகி நான் உழைச்சிட்டு இருக்கேங்க. எனக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு. என்னடா கண்டென்ட்டு எப்படா கிடச்சிதுன்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி தெரியுமா? இன்றைக்கி சுமார் நள்ளிரவு 12 மணி இருக்கும். தூக்கம் வரலை. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ஃபோனை எடுத்து நோண்ட ஆரம்பித்தேன். யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போர் அடித்து சரின்னு சொல்லி வாட்ஸ்அப்புக்கு வந்ததும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு வீடியோ. வேறு யாரும் எடுத்த வீடியோ இல்லை, நான் எடுத்த வீடியோ தான். நல்லா இருந்துச்சுல்ல? இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். நமக்கு இதை பார்த்தாலே எப்பயுமே சிரிப்பு தான் வரும். அடுத்த ஸ்டேட்டஸை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். சரி இது நல்லா இருக்கு, இதுக்கு பேசாமல் ஒரு கண்டென்ட் ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். இன்று நம் வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ் ரியாக்ஷனுக்கு போக போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. அப்புறம் முக்கியமான ஒன்று, இன்ட்ரோலாம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன், ஒழுங்காக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி கொண்டுடும். எப்போவோ என் வாழ்க்கையை நான் உங்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேங்க. இப்போ சொல்கிறேங்க, என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கைன்றது உங்களுக்காக தாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் ஸ்டேட்டஸ் வந்துட்டான். ஃபஸ்ட்டே அவனை செஞ்சுருக்கான். 21, 22, 23 என்னடா வரிசையாக வச்சுருக்கீங்க. முக்கியமான குறிப்பு, இதில் ஏதாவது யாராச்சும் பர்சனலாக வச்சுருந்தாலோ, லைக் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மாதிரி வச்சுருந்தாலோ, அண்ட் ஏதாச்சும் விஷஸ் வச்சுருந்தாலோ நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேவா? டன். ஏன்டா அது நடுவில் என்ன கட்டாச்சுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏதோ அவங்களோட சீக்ரெட்டாக இருக்கும். அதையும் நான் யூடியூப்பில் போட்டு அவன் வாழ்க்கை வினாக்க நான் விரும்பலை. ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு ப்ரிடேட்டர், என் கான்டாக்ட் நேம்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து சிரிக்கக்கூடாது, அதில் இருக்க ஸ்டேட்டஸை பார்த்து மட்டும் தான் சிரிக்கணும். ஓகே, என்ன லோட் ஆகுமா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அந்த ஆக்டர் பேர் என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன் கேம் ஆஃப் த்ரோன்ஸே அவன் பார்த்துருக்க மாட்டான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அவன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அது தமிழில் டப் பண்ணல. தமிழில் டப் பண்ணாத எந்த படத்தையும் அவன் பார்க்க மாட்டான். ஆனால் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஸ்டேட்டஸு ஏன் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம், ஏன்னா ஏதோ ஃபாரின் ஃபிகரு நல்லா இருக்குது, பின்னாடி ட்ராகன் பறந்து வருது, வச்சுட்டான், ஃபினிஷ், அவ்வளோதான். இவனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணால் எவங்கிட்டையாச்சும் போய் இந்த ஸ்டேட்டஸ் ஏன்டா வச்சுன்னு கேள, ஒரு ரீசன் இருக்காது, சும்மா எல்லாம் சொல்லுவான். சும்மா வைக்கிறதும் தப்புன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சும்மாவே வச்சுக்கிட்டு இருப்பான். ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் ஆச்சும் காரணமாக வைங்களேன்டா, எங்களுக்காச்சும் ரீசன் தெரியும்ல. அடுத்து ஏதோ தலைவர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் முடிச்சுட்டு லவ் பக்கம் திரும்புகிறாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கையில அந்த புள்ள பொண்ணு மாறி பொக்குன்னு சிரி
துறைக்கு பொம்பளை சோ கேட்குதோ லவ்வு போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாரு அவன்லாம். அடுத்து யார்? புருஷோத்தமன். இவர் வந்து நம்மளோட கொஞ்சம் வயசில் குறைவானவர் தான். வீரமிக்க ஆள். இவரோட ஸ்டேட்டஸில் அப்பப்போ இந்த ஆண்டை சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டஸ்கள் வர அப்பப்போ வரும். பார்ப்போம். அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி ஃபன்னாக இருக்கும். பார்க்கலாம். அழகா முத்தத்தில் மரச இவன் இப்படிலாம் டைப் பண்ண மாட்டானே. காப்பி பண்ணி போட்டிருப்பானா இல்லை எவனாச்சும் டைப் பண்ணி கொடுத்துருப்பானா? கொடுத்தவா சிக்குற உதட்ட சுளிக்க இந்த லவ் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தாலே காண்டாக தான் ஆகுது. பெட்டர் டு ஸ்கிப். இந்த பர்சனல் ஸ்டேட்டஸ் மாரி ஏன் நம்ம லவ் ஸ்டேட்டஸையும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது? பெட்டர் ஐடியா. சிவனும் சக்தியும் சேர்ந்தாமா. கவி புருஷோத்து சேர்ந்தா மாஸ்டாவா? ஊர்லேயே நம்பர் 1 ஆக்கிச்சுனுங்க. சேர்ந்தா மாஸ் தான். மாஸ் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. ஆனால் இதெல்லாம் எவன் எடிட் பண்ணுறாருன்னு தெரில. எம்பிட் ஏதோ அப்ளிகேஷன் போல். பண்ணுங்கடா. எதுக்கு நின்னா எவனும் தூசுடா. என்னடா பண்ணுற? லவ் ஸ்டேட்டஸ் வைப்பான்னு பார்த்தா அடல்ட் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி பார்ப்போம். ஒரு பக்கத்தை தானே காட்டினீங்க, மறுபக்கத்தையும் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. என்னடா நீங்கள் சுத்த ஐடியா இல்லாத பசங்களாக இருக்கீங்க. சரி நெக்ஸ்ட்டு. பறந்து வந்து பயங்கிலினா வச்ச கண்ணா எடுக்கலையா மைக்கிட்டனா. பறந்து வந்து பயங்கிலினா வச்ச கண்ணா எடுக்கலையா மைக்கிட்டனா. விகாஷ் தலைவர் வந்து ஃப்ரீ ஃபயர் வெறியர். பிளேயர்னு சொல்ல முடியாது, வெறியர். அந்த எங்கள் ஊரில் ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. அதை எதுக்கு பஸ் ஏற நிறுத்தினானுங்களா, குவாரண்டைன்லேருந்து பஸ்ஸையும் நிறுத்தி போட்டானுங்க. அதுலேருந்து அந்த இலவை இடிக்கிறானுங்க உட்காந்துக்கிட்டு. சுடுன்னு முடியலை. அந்த சைடு போனாலே காதெல்லாம் ஜப்பு வந்துடும். நமக்கு அதான் விளையாட தெரியாது. விளையாடுறவனை பார்த்தாலும் வெறுப்பாக தான் இருக்குது. சரி ஸ்டேட்டஸ் பார்ப்போம். இதெல்லாம் இவன் விளாண்டதாக இருக்குமா இல்லை வேறு எவன் வச்சு விளாண்ட ஸ்டேட்டஸ் எடுத்து வைப்பாங்களா? லவ் ஸ்டேட்டஸ்லாம் படத்தில் இருந்து என்ன எடுத்து போடுறோம், அந்தமாரி இவனே எடுத்து போட்டுருவோம். பறந்து வந்த பயங்கிலிய இதெல்லாம் ப்ளே பண்ண நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே ப்ளே பண்ணால் காப்பிரைட் லைன் கொடுத்துருவாங்க. ஆகையால் அர்ணனை மன்னித்து அடுத்த வீடியோக்கு போக வேண்டியதான். காலையிலே ஒரு கடவுள் ஸ்டேட்டஸ் பெட்டர். பக்தி பாடல் போதும். நெக்ஸ்ட் பாடல். அழுவதில் எந்த பயணம் இல்லை தான், ஆனால் சில வழிகளை அழுதுதான் நடக்க வேண்டியிருக்கு. பெயின்ஃபுல் லைன்ஸ். இந்த ஸ்டேட்டஸில் புலம்புறது ஓகே, பட் ஏன் பெயினை ஷேர் பண்ணிக்கணும். அதில் செகண்டரி தாட்டே கிடையாது. ஒரு கஷ்டம்னா சொன்னால் தான் அது சரியாகும்.
ஆனால் அதை ஏன் எல்லார்ட்டையும் சொல்லணுங்கிறது தான் தெரியல. சொல்லலாம், எது க்ளோஸான ஃப்ரெண்டு இருக்கான், இல்லை யாரோ ஒருத்தவங்க, எனிஒன் யாராச்சும் ஒருத்தவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணணுங்கிறது நெசசரி. சொல்லாமல் வச்சுருக்கிறது தான் தப்பு. ஆனால் அது எல்லாத்தையும் சொல்ல வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கஷ்டப்படுறது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குமான்னு தெரியாது இல்லைல்ல. ஒருவேளை நம்ம கஷ்டப்படுறது இன்னொருத்தவங்க சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஸோ பெட்டர் டு ஸ்கிப். எதுக்கு இப்போ கருத்துலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாம் காரணமாக பண்ணிகிட்ருக்கோம். சொல்லுவோம், காசாக பணமா, கருத்து தானே. சோதனை தீரவில்லை சொல்லி வந்துட்டார். இவன் ஒருத்தவன் தான், இவன் ஃபோட்டோவே ஸ்டேட்டஸாக வச்சுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்டையும் ஏன் வைக்கிறேன்னு கேட்க முடியாது. ஏன்னா காப்பிரைட் அவனோடது இல்லை. 2 3 தலைவர் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு, ஹானரபிள் மென்ஷன். ஆனால் அவர் வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் லிட்ரலி லைக் திஸ். நான் எதுவும் சொல்லலை, நீங்களே பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தெரியுதா எதுக்கு இதை ஒரு வீடியோவே பண்ணலான்னு நினைச்சேன்னு. ஒருத்தவனும் ஒரு ரகம். சரி, ஃபுல்லாக பாருங்க. ஆடியோ அப்பப்போ கட்டாச்சுன்னா கேட்காதீங்க. திருப்பியும் சொல்கிறேன், காப்பிரைட் பிரச்சனை. தலைவருக்கு மாலை போட்டுக்கிட்டு பொம்பளை சோ கேட்குதோ? ஸ்கிப். என்ன ஒரு லவ் ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம், அப்படியே ஒரு சாமி ஸ்டேட்டஸ் வச்சுருவோம். அங்கிட்டும் ஒரு உம்பு, இங்கிட்டும் ஒரு உம்பு, நம்ம நடுநிலைமையாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாரி. சட்டை முடிக்காரன் யாரா நீங்களா? ஐயோ, ஸ்டேட்டஸ். இவர் வந்து ஒரு தெய்வர பக்தர். இவர் வந்து எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு டோனில் தான் போவார். ஒன்று சாமினா சாமி டோனில் போயிடுவார், இல்லை லவ்னா லவ் டோனில் போவார். டுடே வாஸ் சாமி டோன். ஸோ அவர் எதுவும் சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியன் சிட்டிசன். என் குரூப்லேயும் ஒருத்தன் வெளிநாட்டுலாம் வேலை செஞ்சிட்ருக்கான், பார்த்துக்கங்க. ஓகே, வேணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பக்தியை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மதி, மறுபடியும் லவ் ஸ்டேட்டஸ். எல்லாருமே லவ் பண்ணுறீங்களாடா? சரி, சந்தோஷமாக இருந்தால் சரிதான். என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு எரிச்சல் வரதான் செய்யுது. சரி, பார்ப்போம். பார்க்கும் போதெல்லாம் காதல் இங்கு ஓடாதே, முட்கள் என்னை அதர்வா வேற சும்மா இருக்க மாட்டானே, பார்ப்போம். குத்தாதே பேரன்பே. அதில் காதல் கொடுத்து மாதினி நீயும் விரைந்தாய். என் தேகம் குளிர மனதிலே பரவசம் தருகிறாய். இருவரின் நாடைமைகளிலாக இரவை நாம் ஆளவா, வேர்வை குடை தேடவா. லவ் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்கடா. உலகமே சோதிக்கிறானுங்க. நெக்ஸ்ட் நமக்கு லவ் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுருக்கீங்களாடா. நெக்ஸ்ட்டு தலைவர் நல்ல படம் வருவார். ஃபஸ்ட் டைம் ஆன் ஹிஸ்ட்ரி ஒரு காமெடி ஸ்டேட்டஸ் வந்திருக்கு, பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்.
ஒன்றும் எதுவும் பண்ண முடியாதுடா. ஸ்டேட்டஸ் பார்த்து அழ வைக்கிறவங்கள விட இப்படி சிரிக்க வைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. Dance Station Crew. The new இதுவும் நல்லா தான் இருக்குது. டக்குன்னு திமிரா மறுபடியுமா அடக்கவா திரும்பவும் ஒரு சாமி ஸ்டேட்டஸ். ஐயப்பா அவங்கள மட்டும் சாமி கும்பிட சொல்ல. ஐயப்பா ஏன் ஐயப்பா எங்களையும் போட்டு படுத்துறாங்க. வந்துட்டான்டா, வந்துட்டான். தலைவர் வந்து தீவிர விஜய் ரசிகர். அதனால் அவர் வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க முடியல. விஜய் சார். பெருங்கடவுள் அவனின்றி வேறு இல்லை என ஒத்து எல்லாம் உங்க அப்பனுக்கு உங்க அப்பா எப்பவுமே இருப்பான். எல்லாம் அஜித் படம், சூர்யா படம், விஜய் படம் இருக்காங்க. உங்களை அநியாயத்துக்கு முழு வேலை இருப்பான். மறுபடியும் ஒரு நடுநிலைநக்கல். இந்த பக்கம் ஒரு உருட்டுனா இந்த பக்கம் ஒரு உருட்டு. அஜித் ஃபேனு விஜய் ஃபேன்லாம் இல்லையா? இப்போ முருகர் ரைட்டரான். இப்போ போன ஸ்டேட்டஸ் இது வச்சேன். ஏதோ நம்ம யாருக்கும் வாங்க போகிறதில்ல. வாழ்க்கையே வெறுப்பா இருக்கும். செத்துடுங்க. எதுக்கு உயிரை இருந்து என்ன பண்ண போகிற? ஏன் புலம்புற? எதுக்குடா புலம்புற? தாத்தா கிட்ட வாங்கடா, தாத்தா கிட்ட வாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார். கடைசியில் லேகி வைக்க வச்சுட்டானோ மச்சி. அட போகிறா என்னடா வாழ்க்கை, மயிறு அப்படிதான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. என்ன வாழ்க்கை அது? வாழ்க்கையே மயிறு மாதிரி இருக்கு. அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து இப்படிலாம் சிரிக்கிறேனே. இப்போ நம்ம கஷ்டப்படும் போது எப்படி சிரிச்சிருப்பாங்க? சொல்ல மாட்டேன். போன வீடியோ பார்த்துட்டு நான் புலம்புனதெல்லாம் உங்களுக்கு காமெடியாக இருக்குல்ல, பார்த்துக்கிறேன்டா. எந்த வகையிலுமே நிம்மதி இருக்கவே மாட்டேங்குது. ஐயோ வழக்கமாக வருஷம் டிசம்பர் தான் ஆப்போ வைங்கோ. இந்த வருஷம் நவம்பரே செஞ்சிருச்சு மழையில். அடுத்த டிசம்பரில் என்ன ஆக போதோ? நம்ம மனக்கவலையெல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸாக வச்சுருக்கேன்டா. ஒன்றும் பண்ண முடியாதா? என்னவென்றா அதன் இரு பக்கம் கூறியிருக்கும் அடைமழை வாசல் வந்தால். சூர்யா ஃபேன் போல. நைஸ். இந்த ஆமை அணில் கூட்டத்திற்கு நடுவில் ஒரு சூர்யா ஃபேன். சிறப்பு. அழகா முத்தத்தில் மரச கொளுத்தவா சிக்குற உதட்ட சுழிக்க நல்லா இருக்கு. ஐபிஎல்லில் வந்து ரிட்டன்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஆர்சிபியில் கோலி, மேக்ஸ்வெல், சிராஜ் இவங்க 3 பேரையும் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்களாம். அந்த மாதிரி சிராஜுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 7 கோடி கொடுத்துருப்பாங்க போல். இப்போ 10 கோடி கொடுத்தாங்களாம். இல்லை அவர் 7 கோடியே போதும்னு சொல்லி 7 கோடி வாங்கிட்டு தங்கிட்டாராம். பாருங்களேன் டீமுக்காக இப்படிலாம் இருக்காங்கன்னு. குட். ஆனால் கடைசி வரைக்கும் கப்பு ஜெயிக்க மாட்டீங்களா நீங்கள்?
அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கக்கூடாது நண்பர்களே. நானும் சிரிக்க மாட்டேன், நீங்கள் சிரிக்காதீங்க. அடுத்த வழியாக போயிடும். Hi guys, this is Moin Ali. Jadeja is yellow again. And your Moin Ali is yellow again. Nan Rutu, Unga Sotu. I'm back in yellow again. தோனி இந்த வருஷம் ஆட போகிறார் போல். அப்போ இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸோட தொல்லை இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீடிக்கும்னு நம்பிக்கை வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஃபார் எவர். 4 பேரை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா? ஓகே, நல்ல சாய்ஸ் தான், நல்ல சாய்ஸ். இவனுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே மிஸ்யூஸ் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கான். ஒருவேளை வேலைக்கு போயிருப்பானோ? நான் சொன்ன கதை வந்திருக்கு பாருங்கள். Lucknow offered 10 crore for Siraj. RCB offered him 7 crore for retention. Siraj accepts 7 crore to play for RCB. Reported by Times of India. Good. லக்னோ தான் 10 கோடி ஆஃபர் பண்ணியிருக்கு போல். ஆமாம்ல, புது டீம்லாம் வேறு வந்திருக்கு. என்னென்ன டீம் தெரில. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த முகம் அப்படியே நிறைவே எனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ரொம்ப. இப்போ எனக்கு தெரிஞ்சே இவன் 4-5 லவ் பண்ணிட்டான். இதில் யாருக்கு சொல்கிறான்னு எனக்கே தெரியல. சரி, ஏதோ காலங்கள் கை கூடுதே. நீங்களாம் உருப்படவே மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் லவ் ஸ்டேட்டஸ் வச்சு சாக வேண்டியதான். ஆமாம், நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. எலான் மாமா வந்துட்டார். எலான் மாமா இப்போ என்ன சொல்ல போகிறோம்னு பார்ப்போம். ஆனால் இது எதுவும் எலான் மாமா சொன்னதாக இருக்காது. எவனா தான் சொன்னதை எடுத்து எலான் மாஸ்க் ஃபோட்டோ வச்சு கீழே கோட்டை போட்டுவிட்டு போய்கிட்டே இருப்போம். டோன்ட் டாக், ஆக்ட். பேசாத, செயல்படு. டோன்ட் சே, ஷோ. சொல்லாத, காமி. எதை? டோன்ட் ப்ராமிஸ், ப்ரூவ். சத்தியம் பண்ணாதீங்க, நிரூபிங்க. சத்தியமாக பண்ணுற நீ. நமக்கு ஏன் கண்ட சத்தியெல்லாம் ஞாபகம் வருது? ஓகே, இந்த லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க கூட பரவாயில்லைங்க. அவன் திங்கிறதெல்லாம் எடுத்து போட்டு, அதுவும் நம்ம கொலை பசியில் இருக்கும்போது, நான் ராத்திரி 2 மணிடா, பசிக்குதுடா, ஏன்டா இப்படி படுத்துறீங்க? ஐயோ, இன்னமும் அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கீங்களா? கனவுகளில் வாழ்ந்து விட்டேன் இறுதி வரை கண்களிலே. சூப் காய், லவ் ஃபெயிலியர் காய். ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ சொன்னாலும் யாரை வேணால் திருத்திடலாம். ஆனால் இவனுங்களை திருத்தவே முடியாது. வாயை திறந்து பேசு, மனசுல எதுவும் வச்சுக்கூடாது. நான் யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேன் சார். ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சு.